Hello Channel 5 Cinema viewers, this is Krishna here. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு படம் இல்லை ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸ்வீட். அந்த சம்பவத்தை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ எஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தை பற்றி பேசும்போது முதல் நான் பேசணும் அப்படின்னு நினச்ச ஒரு நபர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன். அவர்கிட்ட வந்து கேட்கணும் தெய்வமே என்ன தெய்வமே பண்ணி வச்சுருக்க நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாக பட்டாசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஒன்லைனில் இருந்தே போயிடும். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, பயங்கரமான ஒரு கேங்ஸ்டராக இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து ஏகே. அவர் வந்து இந்த கேங்ஸ்டர் லைஃப்பெல்லாம் விட்டுட்டு நான் சரண்டர் ஆகிட்டு நல்லவனா திரும்பி வரண்டா அப்படிங்கிற மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டார். எதுக்காக சரண்டர் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பையனுக்காக சரண்டர் ஆகிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார். மறுபடியும் பையனுக்கு ஒரு பிரச்சனை, அதற்காக மறுபடியும் அவர் வைலன்ஸ் எடுக்க வேண்டியதாகுது, மறுபடியும் கேங்ஸ்டர் ஆக வேண்டியதாவது. வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன், ஆனால் என் பையனுக்கு ஒன்றுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தோட சம்பவம். இதான் ட்ரைலர்லேயே காமிச்சிட்டாங்களாடா, இது எதுக்கு நீ மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா, இது ஒரு பேஸ் லைன். ஆனால் இந்த பேஸ் லைனை வச்சுட்டு இதுக்கு மேலே பல அடுக்குகளில் பயங்கரமாக ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படிலாம் சொல்லலாம். அது என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு அனிமேஷன் அந்த ஒரு ஸ்டைலில் தான் வந்து ஆரம்பிக்குது படமே. நம்ம மார்க் ஆண்டனியில் கூட பார்த்துருப்போம் இல்லையா, கார்த்தி அவர்கள் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாப்புல, வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்துலையும் அதே மாதிரி வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் குட் பேட் அக்லி மாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு, இந்த ஏகே அப்படிங்கிற ஒரு ஆள் யார், அவருடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு, அது அவர் வந்து தீனாவா இருந்து பில்லாவா மாறி அதுக்கப்புறம் இப்போ ஏகேவா எப்படி இருக்கா. ஐயோ ஸ்பாய்லர் அது இல்லை, பரவாயில்ல, இது சொல்லாமல் போக முடியாதுங்க. அதனால ஸ்பாய்லர்ஸ் ஒரு சில விஷயங்கள் வரலாம், முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க ட்ரை பண்ணுறேன். அவர் தீனாவா இருந்து பில்லாவா மாறி எப்படி ஏகேவா மாறி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தான் வந்து படத்தையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து பரபரன்னு படம் போகுது. எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு லேக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க அந்த தலைக்கான பில்டப் தலை இல்லை, ஏகேக்கான பில்டப்பும் சரி, அவங்க ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து மனுஷன் வந்து ஹோல்ட் பண்ணுறாரு, அப்படி ஹோல்ட் பண்ணுறாரு. ஏகே வராரு, வழி விடுறாரு. அவ்வளோ சார்மிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு சில வசனங்கள்லாம் நமக்கு தோணியிருக்கலாம், இந்த விஷயத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த காடு மேலே இருக்க 16 நம்பர், அதுக்கப்புறம் வந்து இருங்க பாய் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம், இது எல்லாமே கொஞ்சம் கூஃபியாக நமக்கு ஃபீல் ஆனாலும் ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்தில் அந்தளவுக்கு பெருசு எதுவுமே தெரியல. நிறைய விஷயங்கள் வந்து ரசிக்கும்படியாக தான் இருக்குது, ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து கூஃபியாக ஃபீல் ஆகுது, இதை மட்டும் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம். மற்றபடி அந்த ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொண்டு வந்த கேமியோஸ், இப்போ வந்து சிம்ரன் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி எல்லா கேமியோஸும் வந்து வேஸ்ட்டாக பாரு நான் கேமியோக்காக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்து, அது இந்த கேமியோக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பயங்கரமாக ஆக்ஷன் பேக்கடாக வந்து ஃபில் பண்ணியிருக்காரு இந்த படத்தை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஆதிக் ரவிச்சந்திரன் மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் அடுத்த ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லிடலாம். ஓகே, ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியாச்சா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏகேக்கு வரும். ஏகே சொல்லும்போது என்னங்க அந்த மனுஷனை பற்றி தனியாக சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடு பை சைடு ரேசிங்கும் போயிட்டு இருந்துச்சு. விடாமுயற்சியில் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கதறாத ஒரு குறை தான் என்னென்னா, என் தலைவனுக்கு மாஸ் இல்லையே, என் தலைவனுக்கு மாஸ் சீன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. மாஸ் சீன்ஸை மட்டும் வச்சு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரன் நினச்சாரோ என்னமோ தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் சீன்ஸ், அப்புறம் வந்து பழைய படங்களோட ரெஃபரன்ஸை மட்டும் வச்சு நிரப்பியிருக்காரு. ஆனால் இது மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு கதையும் வந்து பேஸ் லைனில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வெறும் ரெஃபரன்ஸ்க்கான படமாக வந்து அமையலை. அதை தாண்டி அந்த ஏகே கேரக்டரும் நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இதில் இன்னொரு மைனஸ் நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இப்போது ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மற்ற விஷயங்கள் பண்ணும்போதே வந்து எதிர்த்த மாதிரி உட்காந்துருக்க ஆள் வந்து யார் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த பழைய தலையோட படங்களை எல்லாம் அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுமா, இப்போ தீனா அவங்க பார்த்துருப்பாங்களா, இல்லை வந்து பில்லா பார்த்துருப்பாங்களா, பார்த்துட்டு இந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு இந்த ஏகே ரெஜிஸ்டர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆப்வியஸாக இது அவங்களுக்கான படம் கிடையாது, இது முழுக்க தலை ரசிகர்களுக்காக பண்ணப்பட்ட ஒரு சமர்ப்பணம் அப்படிங்கிறனால அது ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆகாது. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால இங்கே சொல்கிறேன். ஓகேவா, இதுக்கு அடுத்து அப்படியே இந்த பக்கம் போனோம்னா மியூசிக். ஜிவி பிரகாஷ் வந்து பயங்கரமாக மிரட்டி விட்டுருக்காப்புல. இருந்தாலும் அவரை தாண்டி ஸ்கோர் பண்ணுறது இந்த இடத்துல ராஜாவுடைய பழைய பாடல்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த ரெட்ரோ பாடல்களை வந்து மார்க் ஆண்டனிலே ரொம்ப சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார் ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்லேயும். இதில் கொஞ்சம் நிறைய பாட்டே வந்து வருது, இருந்தாலும் அந்த எல்லா பாட்டுமே வந்து பயங்கரமாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு அந்த இடத்த. அவ்வளோ என்ன சொல்கிறது, என்ஜாயபிளாக மாற்றுது. ஒவ்வொரு ஃபைட்டும் சரி, இல்லை ஒவ்வொரு சீக்வன்ஸும், அந்த பாட்டு வர ஒவ்வொரு சீக்வன்ஸும் சரி, என்ஜாயபிளாக மாற்றுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு மெயினான வில்லன் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அவரை வச்சு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இதை நான் இதோடு நிறுத்திக்கிறேன், நீங்கள் ட்விஸ்ட் என்னங்கிறத அங்கே போய் பாருங்கள்.
அவர் வந்து ஒரு பயங்கரமான வில்லன் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த வில்லனிசம் வந்து என்ன சொல்கிறது, கன்வே ஆகலையோ. ஹீரோவை கம்பேர் பண்ணும்போது வில்லன் இங்கே தான் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓகே, அங்கே தான் இருக்காரு. அந்த ஒரு மாஸ், அந்த ஒரு கெத்து வந்து ஏகே கேரக்டருக்கு வந்து கடைசி வரைக்குமே இருக்குது. ஆனால் எல்லா படங்கள்லையும் பண்ணுற மாதிரி ஹீரோ இதுவரை யார்கிட்டையுமே அடி வாங்கலை. இருந்தாலும் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வில்லன் கிட்ட ஒரு 2 அடி வாங்குறாரு. ஏன், எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா அவ்வளோ கெத்தாக காமிச்ச ஒரு ஹீரோ வில்லன், ஓகேப்பா இவர் தான் மெயின் வில்லன், இவர்கிட்ட 2 அடி வாங்கி ஆகணும் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு க்ளீஷேவாக ஃபீல் ஆச்சு. அங்கேயும் நம்ம ஏகே அவர்களை வந்து கெத்தாக காட்டியிருக்கலாம். சரி, ஓகே, அது ஒரு சின்ன விஷயம் தான், அது ஒரு நெகட்டிவாக படாது. மற்றபடி ஆக்ஷன் பேக்கடாக ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இந்த குட் பேட் அக்லி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் இங்கே பயங்கர சந்தோஷத்தோடு சொல்லிக்கிறேன். அந்த ஒரு வைப்பு இன்னும் எனக்குள்ளே இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு டிஸ்க்ளைமர் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு பயங்கரமாக ஒரு லாஜிக் படம் வந்து பார்க்கணும், இதில் வந்து ஒரு கதை இருக்கணும், கருத்து இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போயிடாதீங்க. அப்படி கதையும் தேவையில்லை, எனக்கு வந்து கருத்தும் தேவையில்லை, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏகே ரசிகனா நான் என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டும் தேட்டருக்கு போகிறேன் அப்படின்னா இந்த படம் தேட்டரில் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதை மட்டும் நான் சொல்லிவிட்டு அப்படியே வந்து நான் வந்துக்கிறேன். தளபதி அண்ணனோட, அதாவது தளபதி விஜய் அண்ணனோட ரெஃபரன்ஸும் வந்து படத்தில் இருக்குது. இதை நீங்கள் போய் பார்த்து ரசிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த படத்தோட ரிவ்யூ. இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.